வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் சுக்கா மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு தக்காளி எல்லாம் சேர்த்து மிளகு ரசம் வச்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் தொக்கு மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி சுக்கா மாதிரி இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ரசத்துக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மழை நேரத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரண குறைபாடு இருந்தால், ஜீரணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் நல்லா தட்டி போட்டுட்டு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மிளகு பூண்டு சீரகம் மிளகு கொஞ்சம் எல்லா அளவுகளையும் விட கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அம்மியில் வச்சு தட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு தக்காளி வந்து கொஞ்சமாக ஒரு தக்காளி போட்டால் போதும். ஒரு பெரிய நாட்டு தக்காளி நல்லா கையிலே நல்லா மசிச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு லெமன் அளவு புளி சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. ரசத்துக்கு வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு வரமிளகா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்றப்ப பெருங்காயத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இந்த இஞ்சி மிளகு பூண்டு சீரகம்லாம் தட்டி வச்சுருக்கோம்ல இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அந்த தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைசல் இதையும் நல்லா கரைச்சி பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த எண்ணெய் வதக்கிறப்பவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து அந்த ரசம் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சு உப்பு போட்டு மூடி போட்டுட்டு நான் ஒரு ஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். கூட குறைய வந்துச்சுன்னா நீங்கள் ரசத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியுடைய அளவு எல்லா அளவுகளையுமே கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ரசம் கொதிஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா கடுத்துக்கிறோம். ஒரு கொதி நல்லா நுரைச்சி ஒரு கொதி வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஒரு அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் தொக்கு மாதிரி தொக்கு சுக்கான்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த சுக்கா. ரசம் செய்கிறதுக்கு பூண்டு சீரகத்துடைய அளவு ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு மிளகு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்க்குறதுனால மிளகுடைய அளவு அதிகமாக இருந்தால் காரமாயிரும். எல்லாம் தட்டி எடுத்து வச்சுட்டு அம்மியில் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு தக்காளி எல்லாம் மசிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு வரமிளகா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்றப்ப அந்த பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் இஞ்சி கிடையாது பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் தட்டி வச்சுருக்கதை சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் தக்காளி கரைச்சி வச்சுருக்கதையும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு புளிக்கரைசலை ஊற்றி நம்ம தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நுரைச்சி ஒரு கொதி வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் சுக்காதான் செய்ய போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு நல்லா சிக்கனை வந்து நல்லா கழுவி தண்ணியே இல்லாமல் ஒட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அது சீக்கிரமே வந்துடும் அப்படின்ட்டு நான் அதில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்து இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வாசனை பொருள் நான் வந்து 2 பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சலை கல்பாசி இதெல்லாம் சேர்த்து கசகசா எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்ருக்கேன். நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருள் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நாட்டு தக்காளி ஒரு சின்னதாக 2 தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த வெங்காயத்தை சேர்த்து 2 பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கலர் மாதிரி வரணும். இந்தளவுக்கு வர்ற பக்குவத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு
தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பச்சை வாசனைலாம் போய் நல்லா தக்காளி நல்லா குழைய வந்ததுக்கு பின்னாடி சிக்கன் இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஆகணும் வேகிறதுக்கு. அது வரையும் நல்லா இடையில மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக விட்டு இடையில நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஏற்கனவே சிக்கனில் வந்து நீர் சத்து இருக்கும். நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதை மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்திருக்கு கறி நல்லா 3/4 அளவு வெந்துருச்சு. இப்போ கறி மசாலா நான் வீட்டில் எப்பவும் அரைச்சி வச்சுருக்கேன் பொடி, அதுவும் குழம்புத்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா மசாலா வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க. மசாலா அப்போ தான் சிக்கனில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பெப்பர் தூள் போட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு இறக்கிக்க வேண்டியதேன். இப்போ நல்லா சிக்கன் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. ஏற்கனவே 3/4 அளவு வெந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 பங்கு நல்லா வேக வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நம்ம மசாலா சேர்த்ததுனால எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காகி வரணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இடையில நல்லா கரண்டியில் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அந்த மாதிரி மசாலா போட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் பிரிஞ்சு அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு சிக்கன் சுக்கா தொக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா ஒரு ரசத்துக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரசத்துக்கு இந்த சிக்கன் சுக்கா தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.